வேலைக்கு வரும்போது பாடிட்டு வந்திய அங்க ரோட்ல நான் சைக்கிள் வந்த மாதிரி அப்போ பாட்டு இருக்கட்டும், இங்க வேலை நடக்கட்டும். சரிதான். பாட்டை போட்டது யாரும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா உடன் சடன் பிரேக். அதை தெரிஞ்சுக்கிட்டலன்னா தூக்கம் வராதோ? தூக்கம் வரும். அந்தோ பரிதாபம். அந்த பாட்டை சொல்லு சொல்லு. சொல்ல வரல, ஏன் எதிர்றீங்க? ஒழுங்கா நில்லுங்க. சரி சரி. ஒரு கவிஞர் போட்டாரு. எந்த கவிஞர்? தமிழ் கவிஞர். என்ன தமிழ்? தேன் தமிழ். என்ன தேன்? கொம்பு தேன். என்ன கொம்பு? மான் கொம்பு. என்ன மான்? புள்ளி மான். என்ன புள்ளி? புற்று புள்ளி. கேள்விக்கு மேல கேள்வி அடுக்கிறார். இங்க என்ன செய்யற? வேலை செய்யற, அரட்டை அடிக்கிற. வேலையில டிலே இருக்காத, எதிர்த்து பேசாத, சீட்டை கிழிச்சிருவேன். போப்பால குண்டுமணி ரெடியா நிக்கிறேன். மேஸ்திரியை கூப்பிடு. இவனுக்கு இந்த இடம் சரிப்படாது, வேற டிபார்ட்மெண்ட்ல போட சொல்லலாம். ஒரு சேஞ்ச் செஞ்சிருவோம், இடைஞ்சல் இருக்காது. என்ன எப்படி இருக்க? கையில என்ன கண்ணாடி வளையலா? எதுப்பா தெரியல. இருக்கு அப்புறம் பாரு. நீ வேலை பேர் வேலை. என்ன கிட்ட வந்து நோட்டம் பாக்குற? ஓட்டம் பார்க்கல, ஒரு முக்கிய அதுக்கு இதுதான் இடமா? இல்ல. என்ன சொல்ல? அத்தை மகன் இப்படி கிட்ட வந்து பல்ல காட்டுறதா? பாப்பா போய் வேலையை கவனிப்பா. சொர்ணா சொர்ணா இல்ல சொர்ணா. பொண்ணு பொண்ணாமல பொண்ணு. பொண்ணு இங்க பொண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. யாரு இது? சொன்ன பதுமையோ? பதுமை பேசாது, இது பேசும். அட்டா சக்க பேசுமா? என்ன இன்னைக்கு தனியா போற? தோழி அம்மா இங்க எங்கேயோ? இங்கேவா? ரெண்டு பேரும் ஜோடியா போவீங்க, ஜோடியா வருவீங்களே. சரி இப்படி வந்து உட்கார். ஒன்னத்தம்மா சொர்ணத்தம்மா இப்படி வந்து உட்காரு. நிஜமாவா? இல்ல சும்மா. நல்ல உட்காரு. உன் கூட வருத பொண்ணு. பொண்ணு. நீங்க கூட கிட்ட நெருங்கி பேசி பாத்தீங்களே? அட நான் எங்க சும்மா வேலையை கண்காணிச்சேன். கண்காணிச்சீங்களோ கண்ணி வச்சீங்களோ? யார கண்ட? அட நீ ஒண்ணு. அது வந்து எது வந்து? அந்த பொண்ணு பேரு பூஞ்சோலை தானே? பூஞ்சோலையோ காஞ்சோலையோ யாருக்கு தெரியும்? சரி ஏதோ ஒரு ஓலை. அது வீடு எங்க இருக்கு? ஊருக்குள்ள. அங்கதான். எங்க? விசாரிச்சு பாருங்க தெரியும். அது என்னடா இது? சரி உனக்கு தெரியாது? ரெண்டு பேரும் கூட்டு தானே? இல்ல மிளகா. அதுக்குள்ள என்ன? அது போக்கு சரியில்லை. எங்க போகுது? தேங்காய் பறிக்க போகுது. இத பாருங்க, என்ன பத்தி பேசினா பேசுங்க. ஊராட் பேச்சல எனக்கு தீரா தலைவலி. சரி இறங்கு. இறங்கவா? ஆமா இறங்கி கீழே. நிஜமாவா? இல்ல விளையாட்டு. இறங்குங்க. எது கேட்டாலும் தெரியல. உன்னை ஏத்திக்கிட்டு போறது கிரிமினல் வேஸ்ட். என்ன பூஞ்சோலை அம்மையாரே, யாரை எதிர்நோக்கி இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள்? ஏங்க அப்பா கடும் கோபமா இருக்கும் போல இருக்க. அது அங்கேதான் பொங்கும். எனக்கு பேரு ஏமி. எனக்கு பேரு பேசாம போவார் இல்ல. அடமழை மாதிரி விடாம பேசு. அப்படி போடு. இன்னைக்கு ஆர்வத்துல முடிச்சனோ தெரியலையே. அங்க என்னடா அந்த தங்கமணி ஒரே முட்டா பாயிரம், இங்க வந்தா சட்டார் பட்டா. பிறகு என்ன? வேலை செய்யற இடத்துல நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தா சும்மா இருப்பாங்களா? யார் பேசிக்கிட்டே இருந்தாங்க? ஏது நீ கூட அவனுக்கு ஏஜென்டா பேசுற போல இருக்க. ஏஜென்டா பேசல, உண்டானதை தான் சொல்றாங்க. என்னத்த சொல்றாங்க? இது என் பழக்கம். பேசுறேன். வேலையில குறை இருக்கா சொல்லட்டும். வெட்டி பொழுது போக்குறேன்னா சொல்லட்டும். இல்ல குடுக்குற சம்பளம் சரிக்காதா சொல்லட்டும். இப்ப சொல்லட்டும், நான் கட்டுப்படுறேன். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் விரட்டிக்கிட்டே இருக்கா. விரட்ட விரட்ட ஓடுவான்னு பார்த்தானோ திருப்பிக்கிட்டா இல்ல திருப்பிட்டா என்ன ஆகும்? கிடக்கட்ட விடு. இந்த வேல்முருகன் ஏத்துக்கிட்டா இவன் பணம் என்ன செய்யும், அதிகாரம் என்ன பண்ண, இவன் ஆடம்பரம் என்ன ஆகும்? சும்மா ஜீப்பை போட்டுட்டு விட்டு விட்டு திரிஞ்சுட்டாப்புல பயந்துக்கிடுவான்னு பார்த்தானோ இந்த வேல்முருகன் சங்கதி தெரியாம திரியிறான். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இப்ப சண்டை அவர் கூடவா இல்ல என் கூடவா? உன் கூட எதுக்கு? அவனைத்தான் சொல்றேன். அவன் ஏன் என்ன விரட்டிக்கிட்டே இருக்கான்னு தெரியாமலா இருக்கு? எல்லாம் தெரிஞ்சுதான் சும்மா இருக்கேன். ஒரு நாள் பிச்சு கிடிச்சோ
அவ்வளவுதான் பிடிபிடின்னு பிடிச்சு விட்டுறேன் பார். என்னத்தை பாக்குறது? முதல்ல உங்க முன்கோபத்தையும் முரட்டுத்தனத்தையும் மூட்டையா கட்டி படப்புல போடுங்க. அப்புறம் நீ என்ன சொன்னதுக்காக காத்திருக்க? இல்ல இல்ல, சும்மா காலார உட்கார்ந்தேன். அப்ப சரி உட்கார், சர்றன்னு போலாம். வேண்டாம், நீங்க போங்க. ஏன்? உங்க அழைப்புக்கு நன்றியோ நன்றி. போயிட்டு வாங்க. சரி. இப்படி தனியா நின்னு பேசுறதே தப்பு. இதுல வேற ஜோடியா போனா டபுள் தப்பாயிடும். வேண்டாம் வேண்டாம், வரேன். எங்க போய் கழுவுறது? ஏ அம்மே, முன்னால போல. பெரியம்மா, முன்சிப்பாட்டி குப்பை தொட்டியா? சரிப்பா, கரும்பு சக்கை எங்க வித்தத? ரோட்ல. இதான் ரோடா? எது? இது. இதுவா? இது தேங்காய் முடி. ஒரு கேவலமா இருக்கு. வாசன தைலம் போட்டு வாரு வாருன்னு வாரி இருக்கு. தேங்காய் முடியாமல தேங்காய் முடி. ஐயோ, என் அத்தை மகனே. ஆஹா, என் மாமன் பெத்த மனோரஞ்சித தேனி அத்தனையும் திட்டிட்டு சப்பு போடுற பாரு. உங்க அப்பா எங்க வீட்டை இப்படி மிச்சது இல்லையா? எப்படி? இப்படி கால மிச்ச தள்ளி நெல்லு. வருஷம் 12 ஆச்சா. எத்தனையாச்சு? 12. விரலியா அப்படி போகுது. இப்படி இருக்கு பெரியவங்க லட்சணம். அந்த அவலட்சணத்தை போக்கத்தான் ஐயா அவதரிச்சிருக்கார். இந்த அம்மா கழுத்துல போடுவாரு உங்க அப்பா முதுகுல செமத்திய நாள். அது அவர் விஷயம் எனக்கு நல்லா தெரியும். மாயமை அதோட சரி. எங்க அப்பா அப்படி இல்லையே. இல்லாம மீசையை முறுக்கிட்டா இருக்காரு. 2 எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் பையன் அப்படியே நிக்கட்டும். நீ பெரியவங்க போற புரியாசண்டே பெருசா பேசிட்டு இதப்பா, உனக்கு என் மேல ஆசையா பிரியமா? அதா இதா? நேரடி கேள்வி, ஓரடி பதில். புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா வாய்யா வாய்யா சம்பந்தி கனகலிங்கம். நீ வருவே நினைச்சே வந்துட்டேயா. உனக்கு ஆயுசு 100. இவ்வளவு உடம்பு கொண்டு போய் நெட்டுத்தப்பா மாட்டி வச்சுட்டிய. எது கொஞ்சம் போராட்டம் வேலை ஓட்டா ஓட்டிக்கிட்டு இருக்க. என்ன சண்டை வருது? ஆழம் காணும். கீழே இருக்கிறியா? என் பையனுக்கு பொண்ணு கொடுக்க வந்துட்டு என்ன போட்டு அமுக்கு. என் வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்கணும்னு என்னைக்கு நினைச்சேன். அன்னைக்கே இந்த வாசக்கதவை இடிச்சு பெருசுபடுத்தி கட்டணும்னு பிளான் நடக்கல. அது கிடக்கட்டும் கழுத. 2 கழுதையும் திறந்து வச்சிருந்தேன்னா நான் டபால் உள்ள வந்திருப்பேன். என்னைக்கு திறந்துடுவேன். ஒரு பக்கத்து கீழே இட்டு போச்சு. அதனால ஒரு சக்கைய வச்சு அரங்கி வச்சிருக்கேன். நாங்க போகாத. நீங்க போயா ஜாதி என்ன சொல்லு. ஒண்ணு செய், பேரையில தூக்கி தலைமாட்டில வை. கச்சிதமா இருக்கு. மாமு, உன் பையனுக்கு என் பொண்ணை கொடுக்கணும்னா கண்டிஷன் இருக்கு. உங்ககிட்ட 1 அரை மிச்சம் இருந்தா உங்ககிட்ட கொடுத்துட்டு சொல்றியா? ஒரு தொழில போட சொல்றேன். இந்த மாதிரி வட்டிக்கு குடிச்சிட்டு கொட்டாயோட இந்த பேரோட முடிக்குது. நீ இப்ப சொல்லு. நான் என்னைக்கோ இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு இந்த வட்டி பேரர் என் வாரிசை போய் ஒட்டிடக்கூடாதுன்னு தான் என் பையன் ஒரு தொழில தள்ளி விட்டுருக்கிறேன். தொழில மாசம் 300 சொச்சம் சம்பாதிக்கிறான். எவ்வளவு? 300 சொச்சம். நீ தைரியமா அவன் பொண்ணை கூட சொல்றேன். சரி, உன் மச்சானுக்கு ஒரு பொண்ணு உண்டு. அப்படியோ? நீ சொன்ன தப்பிச்சு. அவன் என் ஜென்ம சத்ரு. அவங்களை எதுக்கு கூப்பிடுற? இவளுக்கு உடம்பு பிறந்த அண்ணன் தானே அவன் உன் மச்சான். அப்படி சொல்லாத. அவன் வீட்டுல ஒரு விசேஷம். அவன் வீட்டுல 12 வருஷத்துக்கு முன்னாடி கதையை சொல்றேன். சொல்லு. முதல் காம்பு எனக்கு இல்ல வேணும். என்ன மதிக்கல? யார மதிக்கல? என்ன மதிக்கல? அதாவது உன்ன மதிக்கல. புது பணக்காரனை தேடிக்கிட்டு போய் நீட்டான். என்ன செஞ்சா? நீட்டான். என்ன குடிக்கிறாங்க கைய மடக்கு. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் அவன் வீட்டு வாசப்படியை எப்படி மிதிச்சதில்லை. இப்படி மதிக்கிறது. மெதுவா தலை இறங்குற போது அப்பேற்பட்ட சத்ருப்பாய மகளையா என் மகனுக்கு சரியாக்குவேன். கொடுத்தா உன் பொண்ணை கொடு.
இல்ல டோன்ட் டாக். டேய் சிவகாந்த, என்னப்பா யாரு வந்திருக்காங்க பாத்தியா? சினிமா சார், எங்க வீடு தேடி வந்துட்டீங்களே, நேரா மெட்ராஸ்ல இருந்தா வர்றீங்க? என்னடா சொல்ற காலிப்பயமான? சும்மா இல்லப்பா, உங்களுக்கு சினிமா விஷயம் ஒண்ணுமே தெரியாது. அதே அப்பா, இவர் எத்தனை சினிமாவில் வந்திருக்காரு தெரியுமா? இந்த நட்சத்திர திருவடி பற்றி இந்த வீடே புனிதமாயிடுச்சு. சிவகுழந்தை வீட்டுல உசுரமணி நாளைக்கே பேப்பர்ல வரும். பேய்பயமான வாயமுறா வாய இந்த வீட்டுல நெருக்கி வாயமுறு. டோன்ட் டாக்னா டோன்ட் டாக். உனக்கு பொண்ணு கொடுக்க போற மாமனாரா மடையா, சினிமா ஸ்டாரா, வெங்காய சாம்பாரா? போடுறா கும்பிடு போடுறா. நீ டேஷன் அடிக்க மாப்பிள்ளை. சினிமாவில பார்த்த டோன்ட் டாக். உள்ள போ, கூப்பிட்டாவா? சினிமா ஸ்டாரா, சினிமா ஸ்டார். நல்லா பரப்பனப்போ எனக்கு வாய்ச்ச புருஷனும் சரி, பிறந்த பிள்ளையும் சரி, என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க. என்ன சொர்ணம்? சொர்ணத்துக்கு இப்ப என்ன வந்திருக்கான்? அட, இந்த அம்மா கூட பேசக்கூட கூடாது போட்டிருக்க. பேசுறவங்க கிட்ட போய் பேசுங்க. அது யாரு கிட்ட? அந்த பூஞ்சோலை கிட்ட. அவ பேச்சு தானே உங்களுக்கு இனிப்பா இருக்கும். நேரா போங்க, முன்னால்தான் போய்கிட்டே இருக்கா. எங்க கிட்டவா எட்டவா? என்கிட்ட டேப் இல்ல, அது பார்த்து சொல்றதுக்கு. ஒண்ணு வாங்கி வச்சுக்க கூடாதோ? செய்யறேன், அதான் எனக்கு ஜோலி. நீ தானே சொல்ற, முன்னால போறா பின்னால வர்றா, அங்க போங்க இங்க வாங்க. உங்களுக்கு அங்க பிரிய மாட்டேன்னு சொன்ன. நீ சொல்ற அங்க என்ன, எனக்கு எங்க பிரியம் தெரியுமோ? போய் புழுகு. உங்க மனசுதான் நேத்தே எனக்கு தெரிஞ்சு போச்சே. ஓஹோ, ஜீப்ல ஏற்றி இறக்கிற சொல்றியா? அதெல்லாம் ஒரு டெஸ்ட், உன்னை சோதிச்சு பார்த்தேன். சரி, இப்ப தெரிஞ்சு போச்சு. உனக்கு எனக்கு மனப்பொருத்தம் இல்ல. பொருத்தம் தருவானே, வர்றேன். நான் தான் நொந்து போய் போறேனே, என்ன ஏன் பார்க்கணும்? நான் பார்த்ததை இவர் எப்படி கண்டாரா? இந்த கண்ணால மூடிக்கிட்டு போகலாமே. முடியலையே. மத்தவங்களுக்கு மட்டும் எப்படி முடியுமா? முடியாதவங்களுக்கு ஏன் பிடிவாதம்? அட வான்னா வரணும். ஏ இறங்கி கீழேன்னு சொரம் படவா? அதெல்லாம் நேத்து செய்தி, காத்தோட போச்சு. வா. இறங்க சொன்னா இறங்க மாட்டேன். சொன்னா தானே வா. அதாவது புஞ்சோல, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அங்க பாக்குறியே, இங்க பாரு, இங்க இப்படி நேரா. சொல்றத கொஞ்சம் சீக்கிரம் சொன்னா பரவாயில்ல. இப்ப என்ன அவசரம்? வேலை நேரம் இப்படி வெட்டித்தனமா? சம்பளம் கொடுக்கறது நான், எவன் கேட்கறது? இப்ப உன் விஷயத்துல எனக்கு அக்கறை இருக்கு. 1000 500 தர, எவன் தடுக்கிறது? அந்த நிலைமை ஏற்படாது. அப்படி சொல்லற புஞ்சோல, வாழ்க்கையில எது நடக்கும் நடக்காதுன்னு சொல்றதுக்கு இல்ல, ஏதோ கால நேரத்தை அனுசரிச்சு நாமளும் நடந்துகிட்டு போகணுமே தவிர. ஆத்து வழிய வெள்ளம் போனா ஆக்கம் தரும், அது பாட்டுக்கு பாய ஆரம்பிச்சா அழிவுதான் மிஞ்சம். வெள்ளத்தை கட்டுப்படுத்த கரை இருக்கு, அணை இருக்கு. வாழ்க்கையை முறைப்படுத்த ஒழுங்கு இருக்கு, பண்பு இருக்கு. இது சரியில்லை. பிரிக்க தெரியாதவங்க பேசுற பேச்சு. இதோ பார், எப்பவும் நம்ம விட உசந்தவங்க கிட்ட பேசணும், பழகணும். அதுதான் கௌரவம். இப்ப நான் இருக்கேன், சும்மா ஒரு பேச்சுதான் சொல்றேன். இந்த மாதிரி இடங்கள்ல நீ வரப்போக இருந்தா அது உனக்கு ஆதரவா இருக்கும், ஆபத்துக்கும் உதவும். அல்கா பய சகவாசம் ஆபத்துலதான் முடியும். இங்க நான் ஒரு தொழிலாளி, அந்த அளவோட நிக்கிறது தான் முதலாளிக்கு அழகு. அப்ப என் தொழிலாளிகள் சுகதுக்கங்கள்ல எனக்கு பங்கு இல்லையா? நல்லது கெட்டதை விசாரிக்கிறது தப்பா?